அதியனை பற்றி நேயர்களுக்கு நல்லா தெரியும், நடுவர்களுக்கும் இப்போ நாம் அறிமுகப்படுத்தியாச்சு. வித்தியாசமான தலைப்புகளில் ஆச்சரியப்பட வைக்கிற தகவல்களை அதியன் எப்போதும் பேசுவதுண்டு. இந்த சுற்று பேசா பொருள் என்ன தலைப்பு? கம்பனின் அவையடக்கம். கம்பனின் அவையடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பேசா பொருள் சுற்றுல அதியன் என்ன பேச போறாரு அப்படின்னு வீட்டில் இருந்து தொலைக்காட்சியை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களும் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த யோசனைக்கு அதியனின் பேச்சு பதில் சொல்லும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வடபுலத்து வால்மீகி படைத்த காப்பியத்தை தென்திசைக்கு ஏற்றாற்போல் தனது கவித்திறத்தால் காவியமாக மாற்றி தந்தான் செந்தமிழ் புலவன் கம்பன். பேசாத பொருளையும் பேசா பொருளையும் பேசு பொருளாக்கியதால் முத்தமிழ் துறையின் முறைபோன உத்தம கவிஞர்கள் ஒன்று கூடி கவிவேந்தன் கம்பனை வசை மாறி பொழிந்தார்கள். புலமை காய்ச்சல் எடுத்து பொறிந்து தள்ளிய புலவர்களை தனது அவையடக்க பண்பின் மூலம் புகழ் மாலை சூட்டுகின்றான் கம்பன். கம்பனின் விரல் பிடித்து ஞான செருக்கோடு விருத்தப்பா நடிபோடும் அதன் உருவத்தில் துணிவிருக்கும், சொற்களில் பணிவிருக்கும். இதுதான் கம்பனின் அவையடக்கம். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குகு புக்கன ஆசை பற்றி அறையில் உற்றேன் மற்ற இக்காசியில் கொட்டத்து ராமன் கதையரோ. இந்த பாடலில் திருமால் பள்ளி கொண்ட பார்க்கடலை ராம கதையோடு ஒப்பிடுகின்றான் கவிவேந்தன். ஓங்கார ஓசையும் ஆற்றலும் பேரலையும் கொண்ட பார்க்கடலை அஞ்சிவோடும் பூனையினால் அள்ளி பருக இயலுமா என்று நம்மை வியக்க வைக்கின்றான். ராம கதை என்னும் பார்க்கடலை பருகத் துடிக்கும் பூனையாக கம்பன் தன்னை உருவகப்படுத்துகின்றான். ராம அவதாரத்தை கம்பன் எழுத துணிந்த போது நொய்தினும் நொய்து நோகச் செய்தோரை தனது கவிப்புலத்தை நோக்கச் செய்வதற்காக ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று அவையடக்கத்தோடு உரைத்து சொல்கின்றான் கம்பன். கம்பனை வம்பனாக்கும் பகைமனம் படைத்தோரை உணர வைக்க மராமர படலத்தில் 7 பாடலை விவரிக்கின்றான். அவன் ஒரு பாடலோடு முடித்திருந்தால் கம்பனாக மட்டுமே சுருங்கி இருப்பான். 1க்கு 7ஆக தனது கவிப்புலத்தை நீட்டியதால் கவிகளின் சக்கரவர்த்தியாக காட்சியளிக்கின்றான். ராமன் தன்னுடைய வில்வன்மையால் பகைவரின் உடலை துளைத்தவன். ஆனால் கம்பனோ தன்னுடைய சொல்வன்மையால் படித்தவரின் உள்ளத்தில் நிலைத்தவன். ராமனின் நாமத்தை ஞானத்தால் அளந்து முந்து மொழி தொட்டு சந்தனடையிட்டு தேன் தமிழில் விருந்தளிக்க காப்பியத்தை படைக்கின்றான் கம்பன். அரங்கம்மா நகரில் ராம அவதாரத்தை அவன் அரங்கேற்றம் செய்வதற்குள் அவன் பட்ட பாட்டை 6 பாடல்களில் அவையடக்க பணிவோடு சொல்லி வைத்து நம்மின் அழுத விழுதுடைக்கின்றான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதிதான் கம்பனின் கவலையை காலம் கடந்து போக்கியவன். இன்றைக்கு பொறுப்புள்ள பல மனிதர்கள் அவைகளில் அடக்கமின்றி நான் தடுக்க பேசுவதை நாம் நாடெங்கும் பார்க்கின்றோம். 100,000 சுவை கொண்ட 10,000 பாடல் தந்த கம்பனின் அவையடக்கம் அவைகளுக்கும் சபைகளுக்கும் மட்டுமல்ல, இன்றைய சமூகத்திற்கும் தேவை என்று ஆசை அறையலுற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கம்பனுடைய அறையலுற்ற கவிச்சீற்றத்தை அதியன் இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பேசியிருக்கிறார். ஆசை அறையலுற்று கம்பனை பேசியிருக்கிற அதியனுக்கு ஆசையாசையாய் கருத்துக்களை சொல்ல நடுவர்கள் காத்திருக்கிறாங்க. முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு 3 மணித்துளிகளுக்குள்ள ஒரு தாக்கு சுப்பிரமணியனை போல அந்த காலத்தில் மதுரையில் வந்து காந்திமதி அம்மாவும் தாக்கு சுப்பிரமணியனும் பேசினா நெருப்பு கனல் அப்படியே கக்கும். அந்த மாதிரி பாடல்களை தப்பில்லாமல் உச்சரித்த 3 நிமிடத்திற்குள்ள கம்பனை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நீட்டின. இன்னும் 10 வருஷம் கழித்து தமிழ்நாட்டு மேடைகளில் நல்ல தமிழ் சொற்பொழிவாளர்கள் இருப்பாருங்கிறதுக்கு சங்கரா டிவி ஒரு விதையை விதைக்கிறது. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறது. நீ பல்லாண்டு வாழணும்னு தமிழ் படித்த என் வாயால் வாழ்த்துறீங்க. சபாஷ். நன்றி அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாடலாசிரியர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர். அதாவது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காகவே ஒரு சிறப்பான பாராட்டு கொடுக்கணும். என்னுடைய பெற்றோருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த ஒரு சிறிய வயதில் அதுவும் கம்பனின் அவையடக்கம் அப்படிங்கிற அந்த நுட்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து
ரொம்ப அழகாக, செறிவாக, நிறைவாக உன்னுடைய உரையை இன்றைக்கு வழங்கியிருக்கிறாய். இந்த அவையடக்கம் கம்பராமாயணம் நெடுக முத்துக்கள் தான் என்றாலும் இந்த அவையடக்கம் பாடல்களுக்கென்று ஒரு தனி அழகு உண்டு. எனக்கு அதில் பிடித்த ஒரு வரி உண்டு. கம்பர் எப்படி தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்றால், அதாவது சக புலவர்களை பார்த்து சொல்வார், தன்னை பற்றி அல்ல, சக புலவர்களை பார்த்து என்ன சொல்றார், அதாவது தன்னை மனதில் வைத்துக்கொண்டு, பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ அப்படின்னு கேட்பார். பைத்தியக்காரர்கள், பேதையர்கள், முட்டாள்கள், பக்தர்கள் இவங்க சொல்றதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்க்காதீங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க என்று கம்பன் சொல்லுவான். தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு சொல்வது போல தோன்றும். ஏனென்றால் பக்தர்கள் திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லி கொண்டிருப்பார்கள், இறை நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார்கள். முட்டாள்களும் தான் நினைத்தது தான் சரி என்று அதையே சொல்லுவார்கள். பேதையர்களும் தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி தான் நானும் என்று ரொம்ப தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுவது போல தோன்றும். ஆனால் உண்மையில் கம்பன் அந்த இடத்துல தன்னுடைய அவையடக்கத்தை மட்டும் பதிவு செய்யாமல் தன்னுடைய மேதைமையையும் நாசூக்கா அப்படி சொல்றார். என் பாட்டில் குற்றம் கண்டுபிடிச்சிருவியா நீ அப்படிங்கிற துணி தான் அந்த வரிக்கு. ஆனால் சொல்லுவது பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பண்ண பிறவோன்னு ரொம்ப தாழ்த்தி கொண்டு கம்பன் தன்னை பேசுவான். மேலும் மேலும் கம்பனில் நீ மூழ்கி பிற்காலத்தில் ஒரு பெரிய பேச்சாளனாக வர வேண்டும், கம்பராமாயணத்தில் தோய்ந்து முத்தெடுக்க வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி. தொடர்ந்து எங்கள் வணக்கத்திற்குரிய சிறப்பு நடுவர் ரேவதி அம்மா. அந்த குழந்தையை பார்த்த கண்ணை எனக்கு நிஜமாவே நகர்த்த முடியல. காரணம், 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியனம்மான்னு சொன்ன மாதிரி 1000 குழந்தைகளும் நின் கீழ் ஆவரோ. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ சொன்னார்ல. உன்னுடைய அவை அடக்கமே எனக்கு பிடிச்சது. கம்பனை பற்றி பேசினாலும் ஒரு 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 தலையை நிமிர்ந்து நீ அகம்பாவத்தோடு பேசலை, அந்த அடக்கத்தோட. அதுக்கும் மேலே எனக்கு இந்த குழந்தைகிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, அவன் போட்டிருக்கிற சட்டை பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கான். கிட்ட வந்தால் கடிச்சு சாப்பிடுவேன். அழகான வாழ்த்துரைகளை வாஞ்சையோடு அதியனை வாழ்த்தி நம்முடைய நடுவர் பெருந்தகைகள் உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு உளமார்ந்த வாழ்த்துக்களை கைத்தட்டல்களாக அதியனுக்கு தெரிவிப்போம். சிறப்பாக பேசிய அதியனுக்கு வாழ்த்து.